அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய. ராஜ் டேட்டாபேஸ் அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம், எளிய பரிகாரங்கள் மற்றும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான தலைப்பு திருவண்ணாமலை கிரிவலத்தின் மெய்சிலிர்க்கும் ரகசியங்கள் மற்றும் பயன்கள். ஒரு மலை வெறும் கல்லாகவும் மண்ணாகவும் இல்லாமல் முழு சிவமாகவே மூச்சு விட்டு கொண்டிருக்கும் ஒரு இடம் உண்டு என்றால் அது திருவண்ணாமலை மட்டும்தான். 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த கிரிவலம் பல சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் அரூபமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு தபோவனம். ஆனால் இன்றைக்கு நாம் செய்யும் கிரிவலம் உண்மையான கிரிவலம் தானா? கிரிவலத்தின் உண்மையான மகத்துவம் என்ன? வாருங்கள் கொஞ்சம் ஆழமாக தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராஜ் டேட்டாபேஸ் பக்கத்தை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவண்ணாமலையை பெரியவர்கள் காந்தமலை என்று சொல்வார்கள். ஏன் தெரியுமா? கிரிவலம் வரும்போது இயற்கையாகவே அந்த மலையிலிருந்து வெளிப்படும் ஒரு பிரம்மாண்டமான அருள் ஆற்றலை காந்தம் போல நம் உடல் ஈர்த்து கொள்ளும். அதனால்தான் இறை நாமத்தை உச்சரித்தபடி பயபக்தியோடு அந்த மலையை சுற்றி வரும்போது நம் உடம்பில் உள்ள தீராத வியாதிகளும் மனதில் உள்ள பாரங்களும் மன அழுத்தமும் மாயமாக மறைந்து போகிறது. கிரிவலம் என்பது வெறும் நடைப்பயிற்சி அல்ல, அது இறைவனிடம் நேரடியாக எனர்ஜியை வாங்கும் ஒரு அற்புத தருணம். நம் முன்னோர்கள் கிரிவலத்தை எவ்வளவு உயர்ந்ததாக நினைத்தார்கள் தெரியுமா? பல மைல் தூரத்திலிருந்து நடந்தே வருவார்கள். தூரத்தில் அண்ணாமலையின் உச்சி கண்ணுக்கு தெரிந்த மறுகணமே காலில் உள்ள செருப்பை கழற்றி விடுவார்கள். என் அப்பன் ஈசனை பார்த்த பின்பு காலில் செருப்பு எதற்கு என்ற அந்த சிலிர்க்க வைக்கும் பக்தி அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு நடப்பது என்ன? கிரிவல பாதையில் பலரும் காதில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு எதையோ பார்த்து கொண்டும் உலக விஷயங்களை சத்தமாக பேசிக்கொண்டும் நடக்கிறார்கள். வழியில் விற்கும் அத்தனை நொறுக்கு தீனிகளையும் சாப்பிடுவது, பாதி தூரம் போனதும் அங்கே இருக்கும் கடைகளில் உட்கார்ந்து கால்களுக்கு மசாஜ் செய்வது. யோசித்து பாருங்கள், இது கிரிவலமா அல்லது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டிற்கு வந்திருக்கிறோமா? கேதார்நாத், பத்ரிநாத் போன்ற புனித தலங்களை கூட இன்று பலரும் ஒரு ட்ரெக்கிங் போவது போல மாற்றிவிட்டது நெஞ்சை வலிக்கச் செய்கிறது. உண்மையில் அருணாச்சலம் என்றால் என்ன? அருணம் என்றால் சிவப்பு, அக்கினி, நெருப்பு என்று பொருள். சலம் என்றால் மலை. ஆம், இது ஒரு நெருப்பு பிழம்பு. இன்றைக்கும் நீங்கள் அண்ணாமலையார் சந்நிதிக்கு சென்று கருவறைக்கு சற்று முன்னே நின்று பாருங்கள். மற்ற கோயில்களைப் போல இல்லாமல் இங்கிருந்து ஒரு அக்கினியின் அலை உங்கள் மீது வீசுவதை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். ஏனெனில் உள்ளே ஈசன் வெறும் கல்லாக இல்லை, அக்கினி பிழம்பாக காட்சி தருகிறார். நம் உடலை இயக்கும் நெருப்பும் உலகை இயக்கும் பஞ்சபூத நெருப்பும் ஒன்று சேரும் இடம்தான் இது. குண்டலினி யோகத்தை எழுப்ப நினைக்கும் ஞானிகள் இங்கு ஓடி வருவதற்கு இதுதான் காரணம். கிரிவலம் செல்ல குறைந்தது 3 முதல் 5 மணி நேரம் வரை ஆகும். என்னால் அவ்வளவு தூரம் நடக்க முடியாதே என்று வருத்தப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். மலை நன்றாக தெரியும் ஒரு அமைதியான இடத்தை பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள். எந்த சிந்தனையும் இல்லாமல் 1 மணி நேரம் அந்த மலையையே உற்று பாருங்கள். அந்த மலை உங்களுக்குள் ஏற்படுத்தும் மிகப்பெரிய மாற்றத்தையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத மன அமைதியையும் அண்ணாமலையார் நிச்சயம் உங்களுக்கு தருவார். நீங்கள் அடுத்த முறை கிரிவலம் செல்லும்போது இறைவனிடம் எதையும் கேட்காதீர்கள். அந்த மலையின் முழு தன்மையையும் உச்சுவாசிக்க தயாராகச் செல்லுங்கள். அமைதியாகச் செல்லுங்கள். சிவநாமத்தோடு செல்லுங்கள். மேலும் உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜோதிட கணிப்புகளை பெற திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உண்மையான கிரிவலத்தின் மகத்துவத்தை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற மேலும் பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை பெற நம்ம ராஜ் டேட்டாபேஸ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.